வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப கிடையாது. அது இன்னும் ஒண்ணுமே தான் அடுத்த புல்லட்டின்ல தான் பத்தி கிடையாது. ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக ஆமா ஓரிரு இடங்கள் குறைந்து வரும். நம்ம தமிழக பகுதியில மழை அளவு குறைந்து வரும். பிஷர்மேன் மீனவர்கள் வட தமிழக கடற்கரை மற்றும் ஆந்திர கடற்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 48 மணி நேரம் வட தமிழக கடற்கரை கடற்பகுதி மற்றும் ஆந்திர கடற்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆமா அடுத்து வர ஓகேவா? தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கடற்கரை பகுதியை விட்டு அகன்று ஆந்திர கடற்பகுதிக்குள் நுழைந்துவிட்டது. தற்போது அது நெல்லூருக்கு கிழக்கே சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் புயலாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை அளவு படிப்படியாக குறையும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து சாரல் மழையாக இருப்பதுடன் சமயங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் வட தமிழக கடற்பகுதி மற்றும் ஆந்திர கடற்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் புயல் இன்னும் ஆகணும். புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகு அது இன்னும் நகரக்கூடிய ரொம்ப தூரம் இருக்கிறது. இன்னும் தூரம் நிறைய இருக்கு. இப்பதான் தமிழக கடற்கரை விட்டு ஆந்திர பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. வலுப்பெறணும். பிறகு அது திசை அந்த வரைக்கும் போவதற்கு நிறைய காலம் பார்க்கலாம். தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரும். இது தமிழக பாதிப்பு இப்ப நின்று எந்த இதுவும் பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. மழை நாளை மதியத்திலிருந்து இப்ப தொடர்ந்து லேசா இருக்கும். காலையிலிருந்து கூட குறையலாம். இது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நம்ம விட்டு அகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி இது ஆந்திர கடற்பகுதிக்குள் சென்று விட்டது. நாளைக்கு மதியத்தில் மழை அளவு இதுவரை காலை 8:30 மணியிலிருந்து காலை 8:30 மணியிலிருந்து காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது 6 மணி வரை பதிவாகியுள்ள மழை அளவின்படி அதிகபட்சமாக பூந்தமல்லி 7 சென்டிமீட்டர் மழையும், சோழவரத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், தாமரைப்பாக்கம் ரெட் ஹில்ஸில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பொன்னேரி, பள்ளிப்பட்டு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை பொறுத்தவரை இதுவரை 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.